ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்ன டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம்னா, பயாலஜி குரூப் எடுத்துட்டு சார் நான் என்ன கோர்சஸ் எடுக்கிறது, நான் இன்ஜினியரிங் ஃபீல்டு எடுக்கணும்னு ஆசை, ஸோ என்னுடைய ட்ரீம் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறது, எந்த மாதிரி காலேஜஸ் கிடைக்கும் சார், இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்தா பிளேஸ்மெண்ட் 100% இருக்குமா அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் என்னுடைய ரிலேட்டிவ்லாம் இதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதை படிக்க சொல்றாங்க சார், என்னுடைய கோர்சஸ் என்னால் சூஸ் பண்ண முடியல, ஏன்னா இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியில் என்ன கோர்சஸ் படிக்கலாம், எங்கே படிக்கலாம் அப்படிங்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்டேட். நீங்கள் உங்கள் கோர்ஸை சூஸ் பண்ணிக்கிற விதமாக நிறைய நம்ம சேனல் மூலமா கைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட கேரியரை பார்த்தீங்கன்னா நீங்களே சூஸ் பண்ணிக்க முடியும். என்ன கோர்சஸ் படிச்சா உடனே வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை நம்ம சேனல்ல போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. +2 மாணவர்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க இன்ஜினியரிங்ல என்ன கோர்சஸ் படிச்சா ரொம்ப பெஸ்ட்டா, பிளேஸ்மெண்ட் அண்ட் சேலரி எல்லாம் எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஓரியன்டட் கோர்சஸில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக போகிறவங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது உங்களுக்கு லேக் கணக்கில் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங் சேலரி ஒரு 15 இருந்து 1 லேக் வரைக்குமே சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் கோர்சஸ் தான். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற லெவலில் அதை விட நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகணும் அப்படின்னு நினச்சா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் அப்படிங்கிற கோர்ஸ். ஏன்னா மெடிக்கல் லைன்லையும் போகணும், நான் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லையும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சா டெக்னாலஜி அண்ட் மெடிக்கல் ஓரியன்டட் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட் ஹேண்ட்லிங் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து படிக்கிறதுக்கு பயோமெடிக்கல் அண்ட் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இது நல்லா இருக்கும். சரி, ஃபார்மசியூட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோர்சஸ் எடுக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு மெடிக்கல் லைனில் மருந்து மாத்திரை தயாரிக்கிறது, அதோட யூசேஜ் என்ன, அதோட அளவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் அந்த கோர்சஸ் நீங்கள் படிப்பீங்க. ஸோ அந்த கோர்சஸ் உங்களுக்கு வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு கோர்சஸ் தான். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னாலஜி, அது மட்டும் இல்லாமல் என்னால் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் போகணும்னா சிப்பு பற்றிலாம் படிக்கணும்னு நினச்சா இசிஇ, விஎல்எஸ்ஐ, ஆப்டிக்கல் இன்ஜினியரிங், ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சீங்கனாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் மெக்கானிக்கல் சம்பந்தமா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்க கோர்சஸ் இன்ஜின்ஸ் பத்தியோ அந்த மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் கோர்சஸ் நல்லா இருக்கும். உங்களுக்கு கோர்சஸ் எடுக்கிறதுல எனக்கு டவுட்டா இருக்கு சார், நான் படிச்சா எந்த மாதிரி வேலை வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்க. காலேஜ் சூஸ் பண்ணலாம், என்ன கோர்சஸ் எடுக்கலாம், நம்ம எங்க படிச்சா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், நம்ம கவர்மெண்ட் கோட்டா மூலமா போனா நமக்கு பெஸ்டா இருக்குமா, இல்ல 7.5ல போனா நல்லா இருக்குமா அப்படிங்கிற எல்லா தகவலும் நம்ம சேனல்ல போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃபீஸ் இல்லாம படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். பெஸ்ட்டா இன்ஜினியரிங் கோர்சஸ் படிக்கணும்னு நினைச்சா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.